Once again, welcome back everyone to this wonderful session. அப்படியே வந்து இந்த ஜோக்கர் எப்படி வந்து சிரிச்சிட்டு கைகளை விரிச்சு சொல்றாரோ அது போல warm welcome to this beautiful session. அப்போ சார் ஜோக்கர் மாதிரி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் கொஞ்சம் லைட்டா சிரிச்ச மாதிரி இருப்பேன், அல்லது ஜோக்கருங்கிற பிக்சர்ல வந்து கொஞ்சம் சிரிச்ச மாதிரி இருக்கலாம். ஆனா எட்வர்ட் பேட்ச் அவர்கள் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அமைதியா ஏதோ ஒரு விஷயத்த வந்து தீவிரமா கவனிக்கிற மாதிரியே அல்லது உற்று நோக்குற மாதிரியே இருப்பார் இல்லையா? கொஞ்சம் தீவிரமா தானே இருக்காரு, இல்ல சிரிச்ச மாதிரி இருக்காரா? எஸ். ஆமா சார், ஷார்ப்பா ஏதோ வாட்ச் பண்ற மாதிரி. ஷார்ப் சார். ஷார்ப்பா இருக்கிறதுனால தான் அவர் என்ன பண்ணியிருக்காரு, பேச்சுலர் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை கொடுத்துட்டு போயிருக்கார். பட் நாமெல்லாம் யாருன்னா நம்ம எதுவும் பெருசா கண்டுபிடிக்கல. ஏன்னா நம்ம எல்லாம் வந்து அந்த ஃபிளவர் ரெமடி வந்து அவர் அப்டேட்டட் வெர்ஷன்ஸ். இந்த மொபைல்ஸ் எல்லாம் வருது இல்லையா சார், அவ வந்து நமக்கு வந்து டெலிஃபோன் வயர்டு கம்யூனிகேஷன் வந்து டெலிஃபோனை கொடுத்துட்டு போயிட்டாங்க சார். ஒன்லி பேச மட்டும்தான் முடியும், நம்பர்ஸ் வந்து கிளிக் கிளிக்னு சொல்லி நம்ம டைப் பண்ணணும். ஆனா இப்போ எல்லாமே வந்து ஜஸ்ட் நம்ம ஏஐ பயன்படுத்தி ஒரு விஷயத்தை நம்ம ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாலே அதுவே கால் பண்ணோம், அதுவே வந்து கட் பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரோபோட்டிக் மயம் மாதிரி அந்த அறிவுக்கும் மனதிற்கும் வந்து தீனி போடக்கூடிய வகையில் நம்ம வந்து எல்லாருமே வந்து இன்றைய காலகட்டங்களில் வந்து இருந்துட்டு இருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு அப்டேட் வெர்ஷனாக கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்கும். சரி சார், கான்செப்டுக்குள்ள வாங்க சார். எல்லாரும் ஒருத்தரா போறாங்க, வால்நட்டுக்குள்ள நம்ம இன்னுமே வரல அப்படின்னு சொல்லி. சரி, நோபல் பிரைஸ் அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? வருஷத்துக்கு ஒரு முறை கொடுப்பாங்களா, இல்ல வந்து 4 முறை கொடுப்பாங்களா, இல்ல 12 மாதங்களுக்கு அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு மாதமும் கொடுப்பாங்களா நோபல் பிரைஸ்? கேள்விப்பட்டிருக்கீங்களா நோபல் பிரைஸ், நோபல் பரிசு? எஸ், எனிவன்? கேள்விப்பட்டிருக்கோம் சார். சரி, அதோட ஹிஸ்டரியோ இல்ல பேக்ரவுண்டோ பயோகிராஃபி ஏதாவது தெரியுங்களா? நோபல் பிரைஸ்னா என்ன, எதுக்காக கொடுப்பாங்க, யார் எதனால கொடுக்குறாங்கன்னு சொல்லி? சரி, நோபல் பரிசு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாமா? நல்லா இருக்கா? போட்டிருக்காங்களா நோபல்னு சொல்லி? ஆல்ஃபிரட் நோபல். ஸோ அதெல்லாம் இதை போட்டிருக்காங்க. சரி, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ இவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா நோபல்னு சொல்லக்கூடியவர், ஆல்ஃபிரட் நோபல். இவருடைய பேர் தான் வந்து நோபல். ஆனா அவங்க கொடுக்கக்கூடிய பிரைஸுக்கும் இவருடைய இன்வென்ஷனுக்கும் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாத அப்படிங்கிற மாதிரி. ஏன் வந்து இந்த வால்நட் தி ஜோக்கர் அப்படிங்கிற இடத்துல பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த மாற்றத்திற்கான ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்னன்னா, இவர் வந்து ஒரு ஸ்வீடன் நாட்டை சேர்ந்தவர். கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 லாங்குவேஜஸ் அப்படிங்கிறது ஃப்ளூயண்டா ப்ரொஃபிஷியன்சியா வந்து தெரியும், ப்ரொஃபஷனலா வந்து தெரியும். ரஷ்யன், ஜெர்மன், பிரெஞ்சு, இந்த மாதிரி வந்து ஒரு 4 to 5 லாங்குவேஜஸ் அப்படிங்கிறது தெரியும். அப்போ வந்து ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறத தாண்டி வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா நம்ம எக்ஸாம்பிள் சொன்னோம் இல்லையா, குணச்சித்திர நடிகர்கள் அப்படிங்கிற மாதிரி, அது போல வந்து நிறைய விஷயங்களோட அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய லாங்குவேஜஸ் வந்து கத்திருந்தார். அதே போல நிறைய இன்வென்ஷன்ஸ் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிருந்தாரு. அதுல மோர் தென் 355 இன்வென்ஷன்ஸ் அப்படிங்கிறத அவர் வந்து கண்டுபிடிச்சு வந்து நிறைய அந்த கண்டுபிடிப்பை வந்து பேட்டன்ட்டாவும் ரைட்ஸ் வந்து வாங்கியிருக்காரு. பொதுவாக வந்து ஒரு இன்ஜினியர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு இன்வென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு கெமிக்கல் இன்ஜினியர் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விதங்களாக இவரை பத்தி நிறைய இடங்களை சொல்லுவாங்க. ஒரு சிலர் வந்து கேள்விப்பட்டிருக்கலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் பிக்சர்ல சரியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இவர் தான் அந்த ஸ்கிரீன் இதுல பார்த்தோம் இல்லையா, அந்த நோபல் பிரைஸோட அந்த இதுல அது இவர் தான். என்ன சார், எட்வர்ட் பேட்ச் காட்டுவீங்கன்னு பார்த்தா நீங்க வேற யாரையோ காட்டுறீங்களே. எட்வர்ட் பேட்ச் பிறந்த இடம், அவரோட பிக்சர் எல்லாம் காட்டுங்க சார் அப்படிங்கிற மாதிரி. சரி, இப்ப ஏன் வந்து நம்ம வால்நட் தி ஜோக்கர் அப்படிங்கிற தன்மையோட இவரை பத்தி தெரிஞ்சுக்கணும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஓ சார் வெரி குட் சார், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு சார், இந்த மாதிரி எல்லாம் வால்நட் வந்து தேவைப்படுமா அப்படிங்கிற மாதிரியும் புரிஞ்சுக்க முடியும். ஸோ இவர் வந்து நிறைய பேட்டன்ஸ் அல்லது வந்து இன்வென்ஷன்ஸ் கண்டுபிடிச்சிருந்தாலும் அரௌண்ட் 355 பேட்டன்ஸ் ரைட்ஸ் வந்து வாங்கி நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்காரு.
அதுல இருந்தாலும் இவருடைய ஒரு பிரத்யேகமான அந்த நோபல் பரிசு கொடுக்குற அளவுக்கு அந்த இவர் அப்படி என்ன செஞ்சிருந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு இந்த ஐன்ஸ்டீன் எல்லாம் தெரியும் இல்லையா? ஐன்ஸ்டீன் சயின்டிஸ்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ் சார். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். அப்புறம் வந்து மேரி கியூரி. எங்க கேள்விப்பட்டிருக்கீங்க மேரி கியூரி? எஸ், மேரி கியூரி கேள்விப்பட்டது இல்லையா? ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் சார், லாங் லாங் கேள்விப்பட்டிருக்கேன். அகோ. கேள்விப்பட்டிருக்கோம் சார். ரேடியம் கண்டுபிடிச்சவங்க சார். ரேடியம் கண்டுபிடிச்சவரா? மேரி கியூரி நான் கேட்டது. ஆமா சார், ரேடியம் கண்டுபிடிச்சவங்க சார். அது மேடம் கியூரி. ரெண்டும் ஒரே நேம் தான். இந்த மாதிரி தான் ஏதோ நேம் வரும். ரேடியம். அப்புறம் மதர் தெரேசாவை தெரியுமா? மதர் தெரேசாவுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கிடைச்சிச்சு சார். நான் கேட்டு ஃபர்ஸ்ட் என்ன மேடம் கேட்டேன்? அவங்கள தெரியும் சார். தெரியுமான்னு கேட்டா ஃபர்ஸ்ட் தெரியும்னு சொல்லணும். ஏன்னா அடுத்தது நான் வேற ஒரு கேள்வி கேட்கறதா இருந்தேன். அதுக்குள்ள வந்து அவங்களுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கிடைச்சது அப்படின்லாம் சொல்லிட்டீங்க. சரி, உங்களுக்கும் வந்து அறிவு கொஞ்சம் அடிக்கடி வந்து நிறைய எட்டி பார்க்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அறிவை கொஞ்சம் உடலுக்கு ஏற்ற மாதிரி வந்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுங்க. உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக படிப்படியாக முன்னேற்றங்களை வந்து சந்திக்கும். சரி, இதுல இப்போ நம்ம சொல்லியிருந்த நபர்கள் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் எல்லாருக்கும் பொதுவாக தெரியும். ஐன்ஸ்டீன் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபார்முலா என்னன்னா E = mc². ஐன்ஸ்டீன். இப்போ மேரி கியூரி வந்து நீங்க சொல்லியிருந்தது போலயே அதுக்கடுத்து வந்து ப்ரெடாமினண்டா தெரிஞ்சது அப்படின்னா மதர் தெரேசா. சார் மதர் தெரேசாங்கிறது அது டோட்டலி வேற நேச்சரா இருக்கு. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அப்படிங்கிறது வேற டோட்டலி ஒரு அறிவியலாளர், ஒரு இன்வென்டர் அப்படிங்கிற பேர்ல ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வந்து ஒரு சயின்டிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அது டோட்டலா வேறவா இருக்கு. அன்பு கருணை அப்படிங்கிற அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா தெரேசான்னு சொல்லக்கூடிய மதர் தெரேசா அவர்கள் வேற ஒரு ட்ராக்ல இருக்காங்க. அப்ப இந்த மாதிரி வேற வேற ட்ராக்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இந்த ஆல்ஃபிரட் நோபல்னு சொல்லக்கூடிய என்ன சார் சம்பந்தம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கேள்வி வரணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன வரணும்னா, சார் எட்வர்ட் பேட்ச் பாக்குறோம்னா நம்ம ஏன் தேவையில்லாம இவரை பார்த்துட்டு இருக்கோம், அதுக்கு இதுக்குமே சம்பந்தம் இல்லையே. அப்புறம் ஐன்ஸ்டீனை சொல்றீங்க, மதர் தெரேசா சொல்றீங்க, இதுக்கு அதுக்குமே சம்பந்தம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி. எஸ், யாருக்காவது தோணுதா? சார் எல்லாம் ஆல்ரெடி வந்து நாங்க பார்த்துட்டோம் சார் யூடியூப்ல, இல்ல வந்து நெட்ல எல்லாம் பார்த்து நாங்க ஸ்கூல்லயே படிச்சுட்டோம் சார், புதுசா ஏதாவது சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி. சரி, அப்ப என்னன்னா இது வந்து இப்ப நம்ம வந்து ஐன்ஸ்டீனை பத்தியோ மதர் தெரேசா பத்தியோ பேச போறது இல்ல. இந்த பிக்சர்ல நம்ம ஷோ பண்ணிருக்கக்கூடிய ஆல்ஃபிரட் நோபல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சயின்டிஸ்ட் அல்லது இன்வென்டர், இப்படி எந்த விஷயங்களை வேணாலும் சொல்லிக்கலாம். இவர் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புல வந்து மிக ஒரு பிரதானமான விஷயங்களை சொல்லக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா டைனமைட். இந்த டைனமைட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் ப்ராடக்ட்ஸ், வெடிக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிற பேர்ல. இது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம உலகம் எதிர்பாராத அளவுல வந்து ஒரு பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய வகையில இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான். பட் அதை வந்து நான் எக்ஸ்ப்ளோசிவா பயன்படுத்தணும். இப்போ நம்ம நெருப்பு இருக்கு சார், இப்போ சிலிண்டர் நம்ம பயன்படுத்துறோம், அது எக்ஸ்ப்ளோசிவ் தான். ஆனா நம்ம அந்த சிலிண்டருக்குள்ள அதை அடைச்சு நம்ம அதை வந்து ஒரு நெருப்பாக பயன்படுத்தும் போது சேஃப்டியா வந்து நம்ம சரியா வந்து பயன்படுத்துறோம் இல்லையா? எஸ், ஆமாவா இல்லையா? சரி, அப்போ இந்த மாதிரி அவர் அந்த டைனமிட் கண்டுபிடிக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா அது அந்த கண்டுபிடிப்பின் போது அந்த கண்டுபிடிச்சதுக்கு பின்னாடியே வந்து அதை பயன்படுத்தும் போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4 to 5 பீப்புள்ஸ் அப்படிங்கிறவங்க அந்த எக்ஸ்ப்ளோசிவ் நேச்சர்னால வந்து பாத்தீங்கன்னா இறந்து போயிட்டாங்க. அதுல ஒன் ஆஃப் தி பர்சன் அப்படிங்கிற இந்த ஆல்ஃபிரட் நோபலுடைய பிரதரும் கூட. அதுக்கப்புறம் வந்து அது எப்படி வந்து இவரை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா, இவரை கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய அந்த கண்டுபிடிப்புகள் அப்படிங்கிறது ஒரு டெத் மெஷின் அப்படிங்கிற மாதிரியோ அல்லது ஒரு டெத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில வந்து ஒரு பெரும்பாலான பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு நபர், பாதிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மைகளுக்கு இவர் தான் சொந்தக்காரர் அப்படிங்கிற மாதிரி ஒரு நெகட்டிவான பிம்பங்கள் வந்து இவர் மேல வந்து வர ஆரம்பிச்சது.
இப்போ ஒரு இடத்துல இருந்து இவர் என்னதான் வந்து அதை ப்ரொஃபஷனலா ஒரு பிசினஸ் ரீதியா வந்து ஒரு இன்வென்ஷன் கண்டுபிடிச்சு அதை சரியா வந்து நம்ம வாழ்வியல் முறைகளை வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருந்தாலும் பல்வேறு இடங்கள்ல அவருடைய ஃபார்முலா அப்படிங்கிறது டைனமிட் அப்படிங்கிற பேர்ல வந்து நம்ம நிறைய இடங்கள்ல வந்து நம்ம இந்த ஒரு பாதிப்புகளை கொடுப்பதற்கு ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் நேச்சராக பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது உருவாச்சு. அப்ப இது இவரோட கண்டுபிடிச்ச பிரைமரியா கண்டுபிடிச்ச விஷயங்கள் எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற விஷயங்களையும் அதற்கு அடுத்ததாக வந்து மைனிங். மைனிங்னா சுரங்கம் அப்படிங்கிறது தெரியும். அப்ப சுரங்கத்தை வந்து தோண்டிட்டே போகணும், சுரங்கத்தை வந்து உள்ளுக்குள்ள வந்து இதை வெடிக்க வைக்கணும் செய்யணும் அப்படின்னு சொன்னா அப்போ வந்து இந்த டைனமைட் அப்படிங்கிறது வந்து தேவைப்படும் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அப்போ இவருடைய இன்டென்ஷன் அப்படிங்கிறது வேறவா தான் இருந்துச்சு. பட் அது வந்து அன்இன்டென்ஷனலா வந்து ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் நேச்சர்ல வந்து ஒரு 5 நபர்களை வந்து டெத் ஆக்கிடுச்சு அப்படிங்கிறதுனாலையும் இவருடைய ஓன் பிரதரே வந்து இறந்து போயிட்டாரு அப்படிங்கிறதுனாலையும் இவரை பற்றிய அந்த ஒரு சில மீடியாக்கள் அல்லது ஒரு சில சொசைட்டினுடைய அந்த செயல்பாடு அப்படிங்கிறது இவர் வந்து நெகட்டிவா தான் ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்துச்சு. இவர் வந்து ஒரு சில மீடியாக்கள் ஒரு சில அவருடைய புரிந்த நண்பர்கள் இல்லை வந்து புரிந்த வட்டாரங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து என்னதான் வந்து பாசிட்டிவ்ங்கிறது இருந்தாலும் பெரும்பாலும் வந்து ஒரு தடவை அந்த இறந்துட்டாங்க, அந்த எக்ஸ்பிரஷன் நேச்சரா இருக்கு. அடுத்ததும் வந்து அதனுடைய அந்த விளைவுகள் அப்படிங்கிறது வந்து பல்வேறு இடங்களில் வந்து பல்வேறு உயிர் சேதங்களையும் பொருளாதார சேதங்களையும் வந்து ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி பேட்டர்ல இருந்தது அப்படிங்கிறதுனால நிறைய நெகட்டிவான பிம்பங்களுக்கு வந்து இவர் வந்து ஆளாக்கப்படுறாரு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். அப்புறம் வந்து அது ஒரு நான் எக்ஸ்பிரசிவ் நேச்சர்ல வந்து கண்டுபிடிச்சு அப்புறம் அதை வந்து எக்ஸ்பிரசிவா வந்து பாதிப்புகளை கொடுப்பதற்கு பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் இருந்து அப்புறம் வந்து அது இப்போ வந்து அந்த மாதிரி மைனிங்ஸ் டிரான்ஸ்போர்டேஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரியான விஷயங்களை வந்து பயன்படுத்துறாங்க. அதை வெறும் வந்து இந்த டைனமிட் அப்படிங்கிற பேர்ல மட்டும் இல்லாம வேற வேற கண்டுபிடிப்புலாவும் அதை சேர்த்து வந்து செய்து பயன்படுத்தும் பொழுது ஒரு ப்ரொஃபஷனல் ரீதியான ஒரு வியாபார ரீதியான மக்களுக்கு நல்ல நலன்களை கொடுக்கக்கூடிய வகையில வந்து அதை வந்து இப்போதைக்கு பிரசன்ட் கண்டிஷன்ல வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. அப்போ இங்க வால்நட்டுக்கோ ஜோக்கருக்கோ பேச்சுலர் அமெரிக்கா என்ன சார் சம்மந்தம் அப்படின்னு கேட்கும்போது இவர் கண்டுபிடிச்சுன்னு நினைச்சு கண்டுபிடிச்சது ஒண்ணு, அங்க நடந்த விளைவு அப்படிங்கிறது ஒண்ணு, அதனால வந்து மீடியாக்குள்ள சொசைட்டி இவரை பார்த்தது அப்படிங்கிறது ஒண்ணு. அப்படி இருந்த ஒரு விஷயத்த இவர் வந்து அந்த பாசிட்டிவா வந்து மாத்தணும், இவர் மேல இருக்கக்கூடிய அந்த பிம்பமும் சரி அல்லது இவர் மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயங்களே வந்து பாசிட்டிவ் அப்ரோச்ல வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிறதுனால இவருடைய பெயர்லயே வந்து என்ன செய்யப்படுது அப்படின்னு சொன்னா இந்த நோபல் பரிசு அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாருக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு இடத்துல ஒரு முறை கொடுக்குறது அப்படின்னு சொல்லி. இருக்கக்கூடிய உலகத்துல வந்து ஒரு டாப் மோஸ்ட் வேல்யூபிள் விஷயங்களாக பார்க்கக்கூடியதுல இந்த ஒரு நோபல் பரிசு அப்படிங்கிறதும் இடம்பெறும். இப்ப நம்ம சொல்லியிருந்த போல ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், மேரி கியூரி, மதர் தெரசா இவங்க எல்லாருமே நோபல் பரிசை வாங்கி இருக்கக்கூடிய நபர்கள் தான். அப்ப நமக்கு ஒரு மதர் தெரசா அப்படின்னா ஒரு அன்புக்கு அடையாளமா தெரியும், ஒரு ஐன்ஸ்டீன் அப்படின்னு சொன்னா ஒரு சயின்டிஸ்டா தெரியும். பட் அவர்களுக்கே வந்து ஒரு பரிசை கொடுத்து அந்த உலகத்தில் வந்து ஒரு தலை சிறந்த ஒரு விஷயமாக ஒரு பொக்கிஷமாக பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான படைப்பு அப்படிங்கிறது இவருடைய அந்த நோபல் பரிசு அப்படிங்கிறது தான். அப்ப அங்க அந்த உயிரை பாதிச்சது நெகட்டிவா இருந்துச்சு, அது எக்ஸ்பிரசிவா இருக்கு, பெரிய பாதிப்புகள் ஏற்படுத்தும், வியாபார ரீதியாங்கிற வருது. இந்த மாதிரி வந்து பல்வேறு விஷயங்களை சந்தித்தது மட்டும் இல்லாம நெகட்டிவா இருந்த ஒரு விஷயத்தையே பாசிட்டிவாக மாற்றி இன்னைக்கு இந்த நோபல் பரிசு பெறணும் அப்படிங்கிறதுக்காக எத்தனையோ நபர்கள் வந்து எத்தனையோ விதமான கோர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி நிறைய இன்வென்ஷன்ஸை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த மாதிரி இன்வென்ஷன்ஸ் மட்டும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம இவருடைய அந்த நோபல் பரிசு அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5 கேட்டகரிஸ்க்கு வந்து கொடுக்கப்படுது. அதுல வந்து லேட்டஸ்டா பாத்தீங்க அப்படின்னா 6th கேட்டகரி அப்படிங்கிறதையும் ஆட் பண்ணிருக்காங்க. அதுல பிரைமரியான்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பிசிக்ஸ், இதுல வந்து ஐன்ஸ்டீன் இந்த மாதிரியான சயின்டிஸ்ட் எல்லாம் வந்து சம்பந்தப்படக்கூடிய விஷயங்கள். அடுத்தது கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இது எல்லாருக்குமே வந்து தெரியும் பொதுவா. இப்ப கெமிஸ்ட்ரி சார்ந்த விஷயங்களை தான் நமக்கு மேரி கியூரி அப்படிங்கிறவங்க வராங்க ஃபார் ரேடியோ ஆக்டிவிட்டி. அடுத்ததாக மெடிசன் ரிலேட்டடா வரக்கூடியதுல பார்த்தீங்க அப்படின்னா அலெக்சாண்டர் ஃபிளெமிங். அடுத்ததாக லிட்ரேச்சர், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மெடிசன், லிட்ரேச்சர். இப்ப இந்த மெடிசன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஏன் வந்து பேச்சுலர் எம்டியோட இங்க சம்பந்தப்படுத்தி பார்க்கிறோம் அப்படிங்கிறதுக்கு சிலருக்கு வந்து கிட்டத்தட்ட புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததாக பீஸ், அமைதி. அப்போ அமைதின்னு சொல்லும் போதும் நம்ம ஃப்ளவர் ரெமடியோட மனதோட எந்த அளவுக்கு தொடர்பு படுத்தி பார்க்கணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சிருக்கோம்.
அடுத்ததாக எக்கனாமிக்ஸ், இது லேட்டஸ்டா வந்து 1968 தான் ஆட் பண்ணியிருக்காங்க. பொதுவாக வந்து ஜென்ரலா இருந்ததுல பாத்தீங்க அப்படின்னா 5 விஷயங்கள் மட்டும்தான். அடிஷனலா வந்து பை லேட்டஸ்ட் 1968 எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறதையும் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு 6 கேட்டகரிஸ்ல இந்த நோபல் பரிசு அப்படிங்கிறது கொடுக்கப்படுகிறது. இதோட அந்த நோபல் பரிசோட வேல்யூ அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு $11 மில்லியன் அப்படிங்கிற பேர்ல பாக்குறாங்க. அதே போல ஈவன் தான் வந்து நமக்கு இந்த 5 to 6 கேட்டகரிஸ்ல வந்து இந்த நோபல் பரிசு அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டாலும் அந்த பீஸ், அமைதி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்குமான அந்த நோபல் பரிசு அப்படிங்கிறது ஸ்வீடன்ல வந்து கொடுக்குறாங்க. ஓன்லி அந்த பீஸ், அமைதி அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு மட்டும் வேறு ஒரு நாட்டுல கொடுக்குறாங்க. சரி, இப்ப நான் அந்த சொல்லியிருந்த மொத்த விஷயங்களோடவும் இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு சொன்னா அந்த அமைதிக்கான நோபல் பரிசு அப்படிங்கிறது நார்வேல வந்து கொடுக்குறாங்க. அப்ப நம்ம இதுல சொல்லியிருந்த விஷயங்கள் இருந்தோம் வால்நட் அப்படிங்கிறதுக்கும் ஏதாவது பொருத்தம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா, அல்லது இந்த விஷயங்கள்லாம் பொருந்தும் நினைக்கிறீங்களா, அது பொருந்தவே பொருந்தா சார், இப்ப இவரை பத்தி நம்ம இங்க தெரிஞ்சுக்கிட்டது, இந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டது அவசியமற்ற ஒன்று அப்படிங்கிற மாதிரி இருக்கா? எஸ். முதல்ல புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா அவருக்கு வந்து மல்டிபிள் லாங்குவேஜஸ் தெரியும், அப்புறம் மோர் தென் ஒன்ஸ் அப்படிங்கிற மாதிரி. அடுத்ததா வந்து அவர் வந்து 355 இன்வென்டர், அந்த 355 பேட்டன்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் வேஸ்ட், நிறைய அப்படிங்கிற மாதிரி. அடுத்தது அவர் கண்டுபிடிச்ச ஒரு இன்டென்ஷன் ஒண்ணு, ஆனா அங்க பிராக்டிக்கலா ரியாலிட்டி நடந்தது ஒண்ணு. ஒரு 5 நபர்கள் வந்து இறந்து போறாங்க, கூட இருந்த தன்னுடைய சகோதரர் உட்பட. இப்ப நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று அப்படிங்கிற மாதிரி அங்கேயும் மாறுபாடு அப்படிங்கிற மாதிரி. அடுத்ததாக இவர் மேல வந்து நிறைய நெகட்டிவ் ப்ரொஜெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வருது. பட் அந்த நெகட்டிவையே பாசிட்டிவா வந்து மாத்தணும், அது பாசிட்டிவான இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நோபல் பரிசு அப்படிங்கிறது வந்து இவங்க அவார்ட் பண்றாங்க. அதுக்கடுத்து வந்து அந்த நோபல் பரிசு அப்படிங்கிறது அவங்களுடைய துறை சார்ந்து இருக்கும்போது வந்து நமக்கு ஒரு பிசிக்ஸ் அப்படிங்கிறது இன்வென்ஷன்ஸ் அப்படிங்கிறதுக்கு மட்டும் இல்லாம, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு மட்டும் இல்லாம அடுத்தடுத்த விஷயங்களாக மிக பிரதானமா இந்த நோபல் பரிசுன்றது பாத்தீங்க அப்படின்னா அந்த அமைதின்னு சொல்லக்கூடிய பீஸ், இதெல்லாம் வந்து முக்கியத்துவம் படுத்தினாங்க. ஏன்னா இந்த டைனமைட் அப்படிங்கிறது வந்து ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் நேச்சராக ஒரு மிகப்பெரிய ஒரு மனித குலத்திற்கோ அல்லது பொருளாதாரம் சார்ந்தோ மிகப்பெரிய பாதிப்புகளை, விளைவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்த்தாங்க. பயங்கரவாதம், பீதி, கவலை, பயம் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு ஒரு தன்மைகளுக்குள்ள அன்றைய காலகட்டத்தில் வந்து ஆளாக்கப்பட்டாங்க. அப்ப அந்த ஒட்டுமொத்த விஷயங்களோட பாசிட்டிவ் இதெல்லாம் வந்து நெகட்டிவ் நேச்சர்னு சொல்லி பார்க்கும்போது அதனுடைய டோட்டல் பாசிட்டிவ் நேச்சர் என்னவா இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அமைதி மட்டும்தான். இப்ப நிறைய நபர்கள் நம்ம என்ன சொல்றோம், அறிவுக்கு தெளிவு தேவை, மனதிற்கு அமைதி தேவை அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த அமைதி அப்படிங்கிறதையும் இங்க இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அப்ப அந்த எதெல்லாம் வந்து அங்க ஒரு பயமாகவோ, பீதியாகவோ, கவலைகளாகவோ பார்க்கப்பட்ட அதே ஒரு விஷயத்துல இருந்து அங்க ஒரு அமைதிக்கான நோபல் பரிசு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது அது அந்த அளவுக்கு வந்து ஒரு வேல்யூபிள் திங்ஸா அந்த அமைதிங்கிறத நோக்கி இருக்கும்போது அந்த டோட்டல் அந்த நோபல் அவரை ஆல்ஃபிரட் நோபல் அப்படிங்கிறவரையோ அல்லது அவருடைய கண்டுபிடிப்புல அந்த டைனமிட் அப்படிங்கிறதையோ டோட்டலா வந்து நோபல் பரிசு அப்படின்னு சொன்னது வந்து ஒரு அமைதிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பிரஸ்டீஜியஸான ஒரு ஃபேமஸான ஒரு விஷயம் அல்லது பொக்கிஷம் அப்படிங்கிற மாதிரில அதனுடைய தன்மைகள் வந்து டோட்டலா வந்து மாற்றி அமைத்திருக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறதும் நாம இந்த வால்நட் அப்படிங்கிறதோட இந்த விஷயங்களை பொருத்தி பார்த்து நம்ம பிராக்டிக்கலா ரியாலிட்டியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். எஸ், கிளியர், எல்லாருக்கும் வந்து கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? எஸ், மாற்றம்னு சொல்லி நம்ம எவ்வளவுதான் சொன்னாலும் பேசணும், கேட்கணும், சொல்லணும் அப்படிங்கும்போது ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா தான் வருதுன்னு நினைக்கிறேன். எஸ், கிளியரா புரிஞ்சது எல்லாருக்குமே? அது போல வந்து இந்த வாழ்வியல்ல வந்து நமக்கு எத்தனை விதமான விஷயங்கள் இருந்தாலும் அதை மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு மாற்று சிந்தனையோ, இந்த பிராட் மைண்டட் திங்க் அவுட் சைட் த பாக்ஸ்னால நிறைய விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து அது நம்ம அறிவுக்கு மட்டும் இல்லாம மனதிற்கு மட்டும் இல்லாமல் உடல் சார்ந்த விஷயங்களும் யார் ஒருவர்
சரியான நேரங்களில் வந்து அதுவாகவே இருக்கக்கூடிய தன்மைகள்ல மாற்றங்களை வரவேற்று மாற்றங்களை ஏற்றுக்கொண்டு அந்த மாற்றத்தோடவே நம்ம டிராவல் பண்றோமோ அவர்கள் அனைவருக்குமே நிச்சயமாக ஒரு மேன்மையான வாழ்வு அமையும் அப்படிங்கிறது வந்து நம்ம அந்த ஆல்ஃபிரட் நோபல் அப்படிங்கிற அந்த லைஃப் பயோகிராஃபி அல்லது அந்த லைஃப் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கும் போது அது ப்ராக்டிகலா என்னென்ன விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம தெரிஞ்சு கொள்ளும் போது வாலெட்டுங்கிறது வந்து கண்டிப்பா வந்து எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் இருந்திருக்கும் அப்படிங்கிறதையும் நாம புரிந்து கொள்ள முடியும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த ப்ரீவியஸா வந்து நிறைய நபர்கள் வந்து வெளியேறி இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் தெரிஞ்சிருக்குமா, லைவ்ல வந்து இப்ப நம்ம சொல்லும் போது கேட்டிருப்பாங்களா அப்படின்னா தே மிஸ்ட் அவுட். மேபி வந்து நேரம் வந்து நமக்கு கிட்டத்தட்ட 9 o'clock நெருங்கி வரதுனால இருக்கலாம், ஒரு சிலருக்கு வந்து ஒர்க் இருந்திருக்கலாம், ஒரு சிலருக்கு தேவை முடிந்தது நாங்க போயிட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சிலர் வந்து போயிருக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சூழ்நிலைகள் வந்து இருக்கும், நம்ம யாரையும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் வந்து இப்ப இருக்கக்கூடிய யார் லைவ்ல இருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டுமே இந்த பிரத்யேகமான விஷயங்கள் அப்படிங்கிறது தெரிந்திருக்கும். எஸ் கிளியர்? ஓகே, இணைந்திருந்த அனைவருக்கும் ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் டே தேங்க்யூ ஆல்.